ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி எல்லாமே 1 மந்த்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் டைமில் அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நீங்கள் அதை படிச்சிங்கனாலே மோஸ்ட்லி போதும். எக்ஸாம் டைமில் அப்லோட் பண்ணால் உங்களால் படிக்க முடியாதுங்கிறனால தான் நான் 1 மந்த்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணேன். ஸோ நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. நம்ம எப்படி செக் பண்ணணும்னு சொல்லலாம். நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து செமஸ்டர் 1 ரெகுலேஷன் 2025 கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கும். அப்ளைடு கால்குலஸ் இருக்கும், இன்ட்ரோடக்ஷன் டு சிவில் இன்ஜினியரிங், இன்ட்ரோடக்ஷன் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஹெரிடேஜ் ஆஃப் தமிழ், இங்கிலீஷ் எசென்சியல்ஸ், அதுபோக வந்து உங்களோட ப்ரோக்ராமிங் சி, ப்ரோக்ராமிங் பைத்தான் எல்லாமே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அடுத்து வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து செமஸ்டர் 1 ரெகுலேஷன் 25 பிஜின்னு இருக்கும். ஸோ இந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் வந்து அனாலிசிஸோட சேர்த்து தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ பார்க்குறப்ப ஸ்க்ரீன்ஷாட் போட்டு டக்குன்னு போயிறாங்க, பார்த்துட்டு போங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி கேட்குறாங்க, எப்படி கேட்காங்க, அல்கோரிதம்ஸ் எதில் கேட்பாங்க, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். ஒரு சில இடத்துல நான் சொல்ல செஞ்சிருப்பேன், அதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால தான் நீங்கள் கவனிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து இது ட்ரஸ்டபுள் ஒரு சேனல் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இதுக்கு மேலே உங்களோட விருப்பம் தான். கண்டிப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட குரூப்ஸ்லேயே முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மோஸ்ட்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி எடுக்கிற கொஸ்டின் தான். நார்மலாக நீங்கள் வந்து வருமா வராதுன்னு தெரியறத விட இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கேட்ட கொஸ்டினை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி உங்களால் பாஸ்னால் அதெல்லாம் கண்டிப்பாக வந்து லோவஸ்ட் மார்க் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.